அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கும் எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் நிறையா இருக்குது. பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomi 12 Lite இந்தியாவில் லான்ச் ஆகுது. இது குட் நியூஸ் தான், பட் இது கூடவே ஒரு பேட் நியூஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அமேசான் பிரைம் டே சேல் சில ஆஃபர்ஸ், எஸ்பெஷலி மெயின் ஆஃபர் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். Oneplus 10R இதில் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 886ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா என் பேர் வானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்ஸ்டாகிராம் ஆப்பில் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து குளோபலாக ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து ஒரு பேட்ச்க்கு வந்து டெஸ்டிங் பண்ண போகிறதாவும், ஒன்ஸ் டெஸ்டிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டால் எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் என்ன இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஃபாலோ பட்டன் இருக்குது. பட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வேணும் அப்படின்னா வந்து இவங்க பெய்டு வெர்ஷன் ஆஃப் இன்ஸ்டாகிராம் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. யாருக்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வேணுமோ அவங்க பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் வந்து கொண்டு வரலாம். பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் லைவ் ஸ்டோரிஸ் ஆர் ரீல்ஸ் இதெல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்கும்போது வந்து பிராண்டோட வந்து கொலாப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ்க்கு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர் பட்டன் இன்ஸ்டாகிராமில் கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஊபர் ஆப் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டிரைவர்ஸ் இனிமேல் உங்களுடைய ரைடை கேன்சல் பண்ணாமல் இருக்கிற வகையில் வந்து ஊபர் ஆப்பில் ஒரு புது ஃபீச்சர் ஆர் அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் டிரைவர்ஸும் வந்து எந்த டெஸ்டினேஷன் எங்கே நம்ம போகிறோம் அப்படிங்கிற வந்து ரூட்டை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு முன்னாடி ஊபர் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், டிரைவர்ஸ்க்கு வந்து தெரியாது. அவங்க வந்து எஸ் ஆர் நோ மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஆனால் இனிமேல் டிரைவர்ஸ்க்கும் வந்து அவங்க எந்த இடத்துக்கு ரைடுக்கு போகிறாங்க அப்படிங்கிற டெஸ்டினேஷன் வந்து தெரிகிற மாதிரி ஆப்பில் அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது மூலயமா வந்து தேவை அப்படின்னா டிரைவர் அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரைடு கேன்சல் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் குறையும் அப்படின்னு தெரியுது ஊபர் ஆப்பில். வாட்ஸ்அப் டீம் வாரம் வந்து புது அப்டேட்ஸ் கொடுத்து வந்து நம்மள அசத்திட்டே இருக்காங்க. இந்த வாரம் மட்டுமே ஏற்கனவே 2 அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ 3வது அப்டேட் ஒன்று ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த அப்டேட்டும் வந்து பீட்டா வெர்ஷனில் தான் வந்து தெரிய வந்திருக்கு. கூடிய விரைவில் நமக்கு ரோல் அவுட் ஆகும். இப்போ இவங்க ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான். டெலிட் ஃபார் மீ. எஸ், இந்த ஃபீச்சரில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. டெலிட் ஃபார் மீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் நமக்கு வந்து 3 டைம் லிமிட்டில் அவைலபிளாக இருக்குது. 1 hour 8 minutes 16 seconds இதுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் டெலிட் பண்ண முடியும். இந்த டைம் லிமிட் தாண்டினதுக்கப்புறம் அந்த மெசேஜை நம்மளால் டெலிட் பண்ண முடியாது. ஆனால் இனிமேல் வந்து டெலிட் ஃபார் மீ இந்த டைம் லிமிட்டை இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி, அதிகப்படுத்துகிற மாதிரி வந்து தகவல் வெளியாக இருக்குது. ஸோ எவ்வளோ நேரம் அதிகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எதுவும் இவங்க ரிவீல் பண்ணலை. பட் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் அதிக நேரம் வந்து டெலிட் ஃபார் மீ ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும் நம்ம டெலிட் பண்ணுறதுக்கு. சாம்சங் கேலக்ஸி M13 சீரீஸ் ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. M13 4G 5G 2 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 5G வேரியண்ட். இதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம சேனலில் இருக்குது. நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் சேலும் ரிவீலாக இருக்குது. எஸ், ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 23 இது இந்தியாவில் அமேசான் அண்ட் சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4G வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு 12,999க்கும், அதே 5G வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 13,999க்கும் இருக்குது. இன்ட்ரடக்டிவ் ஆஃபர்ஸில் வந்து ஐசிஐசிஐ பேங்க் கார்டு யூசர்ஸ் மட்டும் 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஜூலை 23 இதோட ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆகுது. விவோ T சீரீஸில் இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகிற மாதிரி டீசர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது Vivo T1x இந்தியாவில் ஜூலை 20 அன்னைக்கு லான்ச் ஆகுது அப்படின்னு லான்ச் டேட்டோட டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் டர்போ இந்த டேக்லைன் கீழே லான்ச் ஆகிறதுனால ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் வந்து அதிகமாக இருக்கலாம். 44 வாட் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Vivo T1x குளோபலில் லான்ச் ஆனதுலேருந்து இந்தியாவில் டிஃப்ரெண்ட்டாக, எஸ், இந்தியாவில் 4G வேரியண்ட் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 4G வேரியண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஃபீச்சர்ஸும் குளோபல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, விவோடைய T1 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி T1 Pro லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த T1x அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் வேரியண்ட்டாக இந்தியாவில் இவங்க கொண்டு வரலாம்.
நீங்கள் ஒருவேளை OnePlus உடைய லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் OnePlus 10R வாங்கணும் அப்படின்னா இப்போ அமேசானில் ஆஃபர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்று 80 வாட், இன்னொன்று 150 வாட் சப்போர்ட்டோட 80 வாட் அண்ட் 150 ரெண்டு இதுலையுமே வந்து உங்களுக்கு ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கே ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் எல்லாருக்குமே வந்து 3000 rupees கூப்பன் ஆஃபர் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ லான்ச் ப்ரைஸ்லேருந்து இமீடியட்டாக உங்களுக்கு 3000 rupees ஆஃபர் இருக்கும். இங்கே லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 80 வாட் வந்து 38,000ஓட லான்ச் ஆச்சு. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு 3000 ஆஃபர் அப்படிங்கும்போது 35,000 அவைலபிளாக இருக்கும். அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தால் அடிஷ்னலாக 1000 rupees ஆஃபர் இருக்குது. ஸோ ஆல் டுகெதர் 34,000 rupees வந்து உங்களுக்கு OnePlus 10R நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே 150 வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் 42,000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது 38,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ 4000 ரூபாய் ஆஃபரில் இப்போ OnePlus 10R அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அமேசானுடைய ப்ரைம் டே சேல் இந்தியாவில் ஜூலை 23rd ஆரம்பித்து 24th ஜஸ்ட் 1 day ப்ரைம் டே சேல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆஃபர்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில டீல்ஸ் வந்து ப்ரைஸஸ் வந்து இன்னும் எக்ஸாக்டாக ரிவீல் பண்ணல. பட் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோனில் டீல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு லேண்டிங் பேஜ் மாதிரி ரிவீல் பண்ணிட்டாங்க. இங்கே மெயின் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து iPhone 13 சீரீஸாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த வாட்டி iPhone 13 சீரீஸில் வந்து கிட்டத்தட்ட 20,000 iPhone 13ஆக இருக்கட்டும் ப்ரோவாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் 20,000 வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை iPhone 13 சீரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா ப்ரைம் டே நீங்கள் வெயிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது எக்ஸ்க்ளூசிவாக ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். ஃபைனலாக Xiaomi இந்தியாவுடைய பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து இந்தியா Xiaomi ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரளி கிருஷ்ணன் பி அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிந்த்ரா, அதுக்கப்புறம் ஜபாங், நிறைய இடத்துல வந்து இவங்க ஹெட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இனிமேல் Xiaomi ஹெட் அப்படிங்கிற பேரில் வந்து Xiaomi ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. ஆஃப்லைன் ஆன்லைன் ரீட்டைல் மார்க்கெட் எல்லாமே வந்து இவங்க தான் கண்ட்ரோல் பண்ண போகிறதா தெரியுது. ஆல்ரெடி வந்து ரீஷஃப்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் Xiaomi அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடி இதுக்கு கீழே நிறைய லீகல் அலிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் மேனேஜ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டையும் வந்து இவங்க மேனேஜ் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ புது Xiaomi ஹெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே இந்தியாவில் Xiaomi 12 Lite இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 12 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. Snapdragon 778 108 மெகா பிக்சல்னு லைட் வெயிட் டிவைஸ் நிறைய கலர்ஸோட அதாவது சட்டில் கலர்ஸோட லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட் லான்ச் டேட் ரிவீல் பண்ணலை. பட் இந்த மாதம் கடைசிக்குள்ளே லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, Xiaomi 12 Lite இந்தியாவில் லான்ச் ஆகும்போது Mi 11 Lite இந்தியாவில் டிஸ்கண்டினியூ ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடங்கள்லையும் இந்த Mi 11 Lite டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா தெரியுது. பட் இங்கே 4Gயா 5Gயா அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. ஸோ 4G 5G எந்த டிவைஸை வேணாலும் இவங்க டிஸ்கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா பெரிய அப்கிரேடோட வந்து லான்ச் பண்ணலை 12 Lite. ஸோ அதனால் வந்து பழைய டிவைஸஸை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபீச்சர் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வாய்ஸ் நோட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அமர். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.